வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயோடைய மருத்துவமைகளை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து கொத்தவரங்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடும்போது, அதாவது 10 கிராம் நீங்கள் கொத்தவரங்காயை சாப்பிடுவதால் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டறிஞ்சிருக்காங்க. இதனால் சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, கொத்தவரங்காய் உங்களுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் அதோடைய உணவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கும் போது கலோரியுடைய அளவு கொத்தவரங்காயில் குறைவாக இருக்கிறதால உங்களுடைய உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் கலோரிகள் குறைவாக கிடைக்கிறதால வெகு விரைவில் உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடல் எடை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அன்றாடம் உங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காயை சேர்த்து சாப்பிடுங்க. அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்கள் கொத்தவரங்காயை எடுத்துக்கலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல்ல ரத்த ஓட்டம் சரியாக இருக்க வேண்டியது அவசியம். ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ரத்த சிகப்பணுக்களில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளால ரத்த சோகை ஏற்படுது. ரத்த சோகை இருக்கிறவங்க கொத்தவரங்காயை அதிகம் தங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடும் போது அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது. நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். வராதையும் நீங்க தடுத்துக்கலாம். ஸோ இனிமே வரப்போற அந்த அனீமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனைகளுமே நீங்க வராமல் தடுக்கலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் கொத்தவரங்காய் உங்களுக்கு தரும். நார் சத்து இந்த கொத்தவரங்காய் நிறைந்திருக்கிறதால மலச்சிக்கல், செரிமானம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்தப்படும், வராமல் தடுக்கப்படும். நாம் சாப்பிடக்கூடிய உணவுல ஃபைபர், அதாவது நார் சத்து இருக்கிறது மிகவும் அவசியம். நார் சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காயில அதிக அளவு புரதச்சத்துக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள் மற்றும் கரையக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கிறதால நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளும் போது. அன்றாடம் நம்ம வெளியில செல்லும் போது பல வகையான நோய் கிருமிகளுடைய தாக்குதல்களை எதிர்கொள்றோம். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால நமக்கு நோய்கள் ஏற்படாமல் காப்பது நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறன் தான். கொத்தவரங்காய் உணவுல அதிகம் சேர்த்து வந்தோம் அப்படின்னா அது நமது உடல் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நம்மளோட நோய்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக கொத்தவரங்காய் இருக்கு. நமக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம், வராமல் தடுத்துக்கலாம். கொத்தவரங்காயை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சரும நலம் மேம்படுவதற்கு நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். நமது சருமம் சொல்லக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் கொடுக்குது. கொத்தவரங்காய் சரும பிரச்சனைகளுக்கு மிகுந்த உதவி செய்யுது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதமடைந்த திசுக்களை உங்களுடைய சருமம் சரி செய்யறதால சருமத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேதமடைந்த திசுக்களை நீக்குது. கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அதோட உங்களுடைய முகத்தில் தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் போன்றவையும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக கொத்தவரங்காய் உங்களுக்கு இருக்கும். சரும நலன் மேம்படுவதற்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க. மலச்சிக்கல் போன்ற மிகப்பெரிய பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்ள வராமல் தடுக்க நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகிறது. கொத்தவரங்காயில நார் சத்து அதிகம் இருக்கு. ஸோ இப்படிப்பட்டவங்க தினமும் உணவுல கொத்தவரங்காயை பொரியல், கூட்டு மாதிரி சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். பற்கள், எலும்புகள் உறுதி பெறுவதற்கு நீங்க கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். உடலுக்கு கால்சியம் சத்து அவசியம். ஸோ இந்த கால்சியம் சத்து தான் நமது உடலினுடைய பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கு. கொத்தவரங்காயில கால்சியம் சக்தி இருக்கு. ஸோ வாரம் ஒரு முறை நீங்க கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக் கொள்ளும் போது உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கிறதால பற்கள் மற்றும் எலும்புகளுடைய உறுதித்தன்மையை இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிகரிக்கும். இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு, குணப்படுத்திக் கொள்வதற்கு நீங்க கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் தங்களுடைய சரிவிகித உணவுகளில் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வது அவசியம். ஸோ கொத்தவரங்காயை இதயத்திற்கு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை தரும். கொத்தவரங்காயை நீங்க அடிக்கடி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா மாரடைப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வெகுவாக குறைக்கப்படும். மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இல்லாம நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய இந்த பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலுமே நம்ம அவசரத்தன்மை அதிகமாக இருக்கிறதால சிலருக்கெல்லாம் இந்த பதற்றம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் கொத்தவரங்காய் அதிகமாக இருக்கிறதால நம்ம எப்போதுமே மன அழுத்தம் இல்லாம
இல்லாமல் சாந்தமான ஒரு நிலையில் இருக்கும். நரம்புகளுக்கு வந்து வலுவூட்டி நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக கொத்தவரங்காய் செயல்படுது. ஸோ அப்பப்போ நீங்கள் கொத்தவரங்காய் சாப்பிட்டு வரும்போது உடல் மற்றும் மனநலன் உங்களுக்கு மேம்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருள். அதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ சமைத்து சாப்பிடுங்க. அதற்குரிய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உங்களை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் பாதுகாத்துக்கோங்க. நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.